الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما، كتاب الله وسنتي، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் உலக அளவில் தோன்றிய சமயங்களில் ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் கலாச்சாரம் மற்றும் நாகரிகம் ஆகியவற்றிற்கெல்லாம் மிகுந்த முக்கியத்துவத்தை தந்து அதை பேணுமாறு கட்டளையிட்டு நல்லொழுக்கத்திற்காக வேண்டி பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அதற்காக வேண்டி நபிமார்களை எல்லாம் அனுப்பி வைத்து குணங்களை எல்லாம் விளக்கி தரக்கூடிய ஒரு மாபெரும் புத்தகமாக இஸ்லாம் இருக்கிறது. உலகத்தில் அல்லாஹ்வும் ரசூலும் எந்த விஷயங்களை முன்னிறுத்தினார்களோ அவைகள் மாத்திரம்தான் உலகத்தின் எல்லா வழிமுறைகளை விட சிறந்த வழிமுறைகளாகும். பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் என்ற பெயரில் சொல்லப்படுகின்ற உலகத்தில் பேசப்படுகின்ற அத்தனை நாகரிகங்களுக்கும் முன்னோடி நாகரிகம் இஸ்லாம் முன்வைக்கக்கூடிய இஸ்லாமிய நாகரிகம். நபியே, உம்மை ஒரு ஷரியத் சட்டத்தின் மீது நாம் அமைத்திருக்கிறோம், நீங்கள் அதையே பின்பற்றுங்கள், அறியாதவர்களுடைய மனோ இச்சைகள் எல்லாம் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளையிடுவான். காலங்கள் மாறுகிற போது அவ்வப்போதைக்கு ஏற்ப கலாச்சாரங்களும் மாறுகிறது, நாகரிகங்கள் மாறுகிறது. ஒரு காலத்தில் எது பேஷன் என்றும் நாகரிகம் என்றும் சொல்லப்பட்டதோ ஒரு சில காலங்களுக்கு பின் அது காலாவதியாகி கால மாறுபாட்டிற்கு ஏற்ப புது புது நாகரிகங்களை, கலாச்சாரங்களை மக்கள் பின்பற்ற துவங்குகிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை உலகத்தின் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகள் உருண்டோடினாலும் ஒரு 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து அவர்கள் முன்வைத்து தந்த நாகரிகத்தை விட சிறந்ததாக உலகத்தில் எந்த முஸ்லிமும் எந்த நாகரிகத்தையும் பார்க்க முடியாது என்பதல்ல, பார்க்க கூடாது. இஸ்லாமிய கலாச்சாரம் தான் மிகச்சிறந்த கலாச்சாரம். ஆனால் வருத்தம் என்னவென்றால் மார்க்கத்தினுடைய பெயரை தாங்கிகளாக முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற அதே வேளையில் வேற்று மதங்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிறோம்.
சில சாக்கடை செய்திகள் கூட சுகந்தமான செய்திகளாக முஸ்லிம்களுக்கு தெரிய வருவது துரதிருஷ்டமானது. ஒரு முஸ்லிமுக்கு அவருடைய மௌத்து வரையிலும், இல்லை இந்த மண் அழியும் காலம் வரையிலையும் இஸ்லாமிய நாகரிகங்கள் மாத்திரம்தான் உயர்ந்த இடத்தில் அவைகள் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த உலகத்தில் தங்கள் கலாச்சாரத்தை திட்டமிட்டு எல்லா மண்ணிலும் பரப்பிய யூத கிறிஸ்தவர்களின் நாகரிகங்களும் கலாச்சாரங்களும் நமக்கு பொருந்தாது. அவர்களை குறை சொல்லவோ அவர்களின் பழக்க வழக்கங்களை விமர்சிக்கவோ நாம் வரவில்லை. இந்த மார்க்கத்தை சார்ந்த முஸ்லிம்கள் அவர்களின் செயல்பாடுகளை பின்பற்ற முடியாது, கூடாது என்பதற்காக சொல்லுகிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கானன் நபியு ஹரீஸன் ஃபீ முகாலபத்தில் யஹூதி வன் நஸாரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூத கிறிஸ்தவ பழக்கங்களுக்கு மாறு செய்வதில் பேராசை உடையவர்களாக இருந்தார்கள். இஸ்லாமிற்கென்ற தனித்துவம், முஸ்லிம்களுக்கென்ற தனி அடையாளம், அவர்களுக்கென்று இருக்கிற பழக்கம், அவர்களுடைய தலைப்பாகையாகினும் தொப்பியாகினும், அவர்களுடைய தாடியாகினும், அவர்களுடைய சுன்னத்தான கோலமாகினும், அவர்களின் வழிபாட்டு முறைகளானாலும் எந்த இடத்திலும் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்க அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராக இல்லை. அந்த தனித்துவத்தை நிலைநாட்டும் போக்கில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூத கிறிஸ்தவ பழக்கங்களில் ஏராளமான நடைமுறைகளுக்கு மாற்றம் செய்தார்கள், செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி கூட சொல்லலாம், கிறிஸ்தவ முகாம்களில், யூத முகாம்களில், மதீனாவிலே அவர்கள் போடுகிற கூட்டங்களில் எல்லாம் பேசப்பட்ட பிரபலமான செய்தி என்ன தெரியுமா? மா யுரீது ஹாதர் ரஜுல் அன் யதஅ மின் அம்ரினா ஷையன் இல்லா ஹாலஃபனா ஃபீஹி. அவர்கள் பேசிய வாசகம், இந்த மனிதர் முகம்மது நாம் என்ன கொண்டு வந்தாலும் அதற்கு மாற்றமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். கிபிலா மாற்றப்பட்ட நேரத்தில் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்கள் இனி கஅபத்துல்லாவை பார்த்து தொழுகுவார்கள் என்கிற குர்ஆனின் அறிவிப்பை தொடர்ந்து கிபிலா மாற்றப்பட்ட நேரத்தில் அதை விமர்சிப்பதற்கு கூடிய கூட்டம் இப்படி விமர்சித்தது, கிபிலா மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு பழக்க வழக்கத்திலேயும் இந்த மனிதர் முகம்மது மாறுபடுகிறார் என்கிற செய்தி அவர்களின் முகாமிலேயே அலசப்படுகிறது என்றால், அவர்களுக்கென்று இருக்கிற பழக்கங்களும் பண்பாடுகளும், அவர்களுக்கென்று இருக்கின்ற சில முறைகளும் நடைமுறைகளும் இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாமிய மார்க்கத்திற்கோ ஒவ்வாதது, ஒத்து வராதது. இஸ்லாமின் தனித்துவத்தை முதலில் முஸ்லிம்கள் பேணத் தவறுகிற போது, பிற கலாச்சாரங்களை பின்பற்ற துவங்குகிற போது இஸ்லாத்தினுடைய தனித்துவ பெருமையை எப்படி நிலைநாட்ட முடியும்? அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு உலகம் முழுக்க பரவி பிரிந்து சென்ற சஹாபாக்கள் வரலாற்றில் எங்காவது சொல்லுங்கள், போன இடத்தின் கலாச்சாரத்தை சஹாபாக்கள் தனதாக்கிக் கொண்டதில்லை ஒரு இடத்திலும். ஆனால் போகிற இடமெல்லாம் தங்களின் கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்றுமாறு ஆக்கினார்கள். அரபியில் 2 வார்த்தை சொல்லுவார்கள், தஅஸீர் என்றொரு வார்த்தை, தஅஸ்ஸுர் என்றொரு வார்த்தை. பிற செயல்பாடுகளால் நாம் தாக்குதலுக்கு ஆளாகுவதற்கு பெயர் தஅஸீர். சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் எந்த பண்பாட்டு தாக்குதலுக்கும், நாகரிக தாக்குதலுக்கும், பழக்க வழக்கங்களின் படையெடுப்புகளுக்கும் கடைசி வரை இலக்காகாதவர்கள் சஹாபாக்கள். ஆனால் இவர்கள் அடுத்தவர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்கள் போன இடமெல்லாம், தாபிஈன்கள் போன இடமெல்லாம், முஸ்லிம்கள் புகுந்த நாடெல்லாம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற நல்ல பழக்கங்களை, அவர்களின் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகளை மாற்றார்கள் எடுத்து அமல் செய்தார்களே தவிர, மாற்றார்கள் அதை எடுத்து ஒழுகினார்களே தவிர, சஹாபாக்களோ முஸ்லிம்களோ பிற கலாச்சாரத்தை ஒருபோதும் தங்களுடைய அடையாளமாக ஆக்கிக் கொண்டதில்லை. இது முஸ்லிம்களின் தனித்துவம். வரலாறு முழுக்க இதற்கு சான்றுகள் உண்டு. அடுத்த குறிப்பாக யூத கிறிஸ்தவ மதங்களுடைய கலாச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் ஒரு முஸ்லிமின் அடையாளங்களில் எந்த நேரமும் வந்துவிடக் கூடாது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கட்டிக்காட்ட விஷயம். இன்றைக்கு இதோ நம்முடைய வாயிலுக்கு முன்னாலே நிற்கிறது அல்லவா ஆங்கில புத்தாண்டு.
ஒரு ஹாப்பி நியூ இயரை இப்போதிருந்தே சொல்ல ஆரம்பித்திருக்கிறோம் அல்லவா? இப்போதிருந்தே நமக்கு எல்லா மீடியாக்களும் நினைவூட்டுகிறது அல்லவா? சொல்லுங்கள், ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்கள். நாட்டிற்கு மிகப்பெரிய தலைவிதியை நிர்ணயிக்கிற வாசகம் போடல்லவா அது ஆகிவிட்டது. ஆங்கில புத்தாண்டுகளின் கொண்டாட்டம் என்பது கிட்டத்தட்ட கிறிஸ்தவ மதத்தினுடைய கொண்டாட்டம். பிரிட்டிஷனுடைய ஆதிக்கம் பரவி இருந்த அத்தனை காலனி நாடுகளிலும், அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாடுகளிலும் தன் கலாச்சாரத்தை பிரிட்டன் எப்போதும் திணித்து வந்திருக்கிறது. ஒரு வெள்ளையன் வெளியேறியதற்கு பின்னாலும் கூட அவன் பழக்கம் இங்கிருந்து போகவில்லை. இங்க மட்டுமல்ல, பிரிட்டிஷால் அடிமைப்பட்டிருந்த எல்லா நாடுகளிலும் அவன் பழக்கம் போகவில்லை. நம்முடைய டிரெஸ் கோடுகளிலே இருந்து, நம்முடைய பழக்க வழக்கத்திலே இருந்து, நாம் கொண்டாடுகிற விழாக்கள் பண்டிகைகளிலே இருந்து அத்தனையிலேயும் போன வெள்ளையனின் தாக்குதல் இன்றைக்கு வரையும் இருக்கிறது அல்லவா? முஸ்லிம்கள் அப்படி என்ன, வருவோர் போவோரெல்லாம் எதையாவது பழக்கப்படுத்தி விட்டால் அதை வாங்கிக் கொள்ளுகிற சமுதாயமா நாம்? அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இது போன்று ஆங்காங்கே வந்து செல்லுகிற எந்த பழக்கத்தையும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. அவர்களுக்கென்றுள்ள தனித்துவத்தை நிலைநாட்டுவதற்கு போராடினார்கள். இன்றைக்கு புத்தாண்டு என்பது ஒரு பண்டிகையை போல மாறுவதும், அன்றைக்கு இரவு விழிப்பதும், பட்டாசு வெடிப்பதும், அன்றைக்கு குடித்துவிட்டு கூத்தாடுவதும், விபச்சாரம் உள்ளிட்ட செயல்கள் சர்வசாதாரணமாக்கப்படுவதும், காலப்போக்கில் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஆண்டு இவைகள் மிகப்பெரிய பண்டிகைகளைப் போல பெரிதுபடுத்தப்படுவதையும் பிரபலப்படுத்தப்படுவதையும் நாம் உற்று நோக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கான புத்தாண்டோ அல்லது அந்த நாளில் இன்றைக்கு வருஷம் துவங்குகிறது என்கிற கடுகளவு நினைப்பு கூட முஸ்லிம்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களின் மார்க்கத்தின் வழியாக எங்கும் இல்லை. உங்களுடைய அபிஷியலில் வேண்டுமானால் பிறை கணக்குகள் எங்காவது விடப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு இஸ்லாமியன் எந்த காலத்திலேயும் ஒரு கிறிஸ்தவ புத்தாண்டோ, ஒரு ஆங்கில புத்தாண்டோ அல்லது வேறு யாருடைய கலாச்சாரத்தையாவது நாளில், நேரத்தில், காலங்களில், இன்னும் பிற செயல்பாடுகளில் ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கு இஸ்லாமிய நடைமுறைகள் அவனுக்கு அனுமதி தரவில்லை. வானம் போல ஒரு மார்க்கம், மிக பரந்த பூமியை போல ஒரு மார்க்கம், எல்லா நல்லவைகளையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கம், கையில வைத்துக் கொண்டு கடிசடை நாகரிகங்கள் எல்லாம் ஒரு இஸ்லாமியன் ஏன் பின்பற்ற வேண்டும்? வானத்திலே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கௌமிற்கு அல்லாஹ் உணவு இறக்கி தந்தான் அல்லவா? 2 உணவு. குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, மண்ணு சல்வா. அந்த மண்ணு சல்வா என்று வானத்து உணவுகள் வந்த போது அதனுடைய மதிப்பறியாத அந்த மக்கள் வானத்து உணவு வேண்டாம், கீரை வேண்டும், காய் வேண்டும், வெங்காயம் வேண்டும் என்றெல்லாம் கேட்ட போது அல்லாஹ் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவான். அந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். அத்தஸ்தப்திலூன பில்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். ஒரு மாபெரும் நல்ல விஷயம் ஒன்றை நான் கொடுத்திருக்க அதை விட்டு நீங்கள் அற்பத்தையா தேடுகிறீர்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி இஸ்லாமிய கலாச்சாரத்தை துளைத்துவிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிக் கொண்டு சுற்றுகிற நமக்கும் பொருந்தும் அல்லவா? ஒரு மிகச்சிறந்த நடைமுறையை நான் கொடுத்திருக்க கலிசடையான சில போக்குகளையும் நாகரிகங்களையும் அவைகளையெல்லாம் கலாச்சாரம் என்ற பெயரில் பின்பற்றுகிறீர்களே, இது நியாயமா என்ற குர்ஆனுக்குள் அந்த வார்த்தை தொக்கி நிற்கிறது. வெறுமனே ஒரு பனு இஸ்ராயேல் கூட்டத்திற்கு கேட்கப்பட்ட வசனம் அல்லாது இஸ்லாமிய நடைமுறைகளை துறந்து அல்லாஹ் ரசூல் வழங்கியதை விட்டுவிட்டு மாற்றார் பழக்கத்தை தனதாக்கிக் கொள்ள முனைகின்ற அத்தனை மனப்பான்மையினருக்கும் சேர்த்து கேட்கிற கேள்வி அது. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பார், பில்லதி ஹுவ அத்னா கைர். தாழ்ந்ததை, அற்பமானதை, ஒன்றுக்கும் ஆகாததை ஒரு உயர்ந்த பொருளுக்கு பகரமாக வல்லவா நீங்கள் தேடுகிறீர்கள் என்று குர்ஆன் கூறுகிறார். இது போன்ற பிரமத கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்ற பெயரால் ஏதோ இன்றைக்குத்தான் அவருக்கு வருஷம் பிறப்பது போலவும் இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத அந்த செயல்பாடுகளின் மூலம் தன்னை அடைந்து கொள்பவர் யோசிக்க வேண்டும். உலகத்தின் எந்த யூதனும், எந்த கிறிஸ்தவனும், எந்த ஆங்கிலேயனும், ஏன் மாற்று கலாச்சாரத்தை உலகத்தில் பரப்பி வருகிற யாரும் அவர்கள் இஸ்லாமிய பண்டிகைகளை கொண்டாட மாட்டார்கள். அவர்களுக்கு ரம்ஜான் கொண்டாட்டம் அல்ல, பக்ரீத் கொண்டாட்டம் அல்ல, அது யாருக்கோ உள்ளது. தன்னுடைய தனித்தன்மையை விட்டுக் கொடுக்காமல் தன் பண்டிகையை மற்றவனுக்கு பரப்புவதை தொழிலாக கொண்டிருக்கிற ஒரு இடத்தில் இஸ்லாமிய பண்டிகைகள் அவர்களால் கொண்டாடப்படுகிறதா என்ற ஒரு சின்ன யோசனையாவது நமக்கு வேண்டுமே. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்கிற புனித பயணம் மேற்கொண்டதன் பின்னணியில்
நிறைய செய்தி சொல்லப்பட்டாலும் ஒரு செய்தி உறுதியானது, முஸ்லிம்களுக்கென்று தனி இடம் வேண்டும், அவர்களின் அடையாளங்களை பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களின் தனித்துவங்கள் தடையில்லாமல் இயங்க வேண்டும். அப்படி ஒரு ஊர் வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுக்கி எடுத்த போது அல்லாஹ் காட்டி தந்த இடம் மதீனா நகர். இஸ்லாமிய தனித்துவத்தை நிறுவுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட பயணம் ஹிஜ்ரத். அந்த அடிப்படையில் வேறு யாருடைய பழக்க வழக்கமும் நம்மை பாதிக்க கூடாது. உண்மை முஸ்லிம்களுக்கு அடையாளம், அவர்கள் தங்கள் அடையாளத்தை அடுத்தவர்கள் மீது வேண்டுமானால் தாக்கத்தை ஏற்படுத்துவார்களே தவிர பிறரின் தாக்குதலுக்கு இலக்காகி போகிற ஈமானின் பலவீனம் உள்ளவர்களாக முஸ்லிம்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அர்த்தமற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்கள் காலந்தோறும் அது இன்னமும் நவீனப்படுத்தப்பட்டு ஆட்டங்களும் பாட்டங்களும் கொண்டாட்டங்களும் பிரிவுபடுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் கலாச்சார சீரழிவைத்தான் ஒவ்வொரு வருஷமும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுகிறபடியே புத்தாண்டு அன்னைக்கு நல்லா இருந்தா வருஷம் பூரா நல்லா இருக்கலாம், புத்தாண்டு அன்னைக்கு காசு கிடைச்சா வருஷம் பூரா காசு கிடைக்கும், புத்தாண்டு அன்னைக்கு இப்படி இருந்தா வருஷம் பூரா அப்படித்தான் என்ற விவாதமே முதலில் இஸ்லாமிய கான்செப்டிலே வராது. அந்த கருத்தே முதலில் தப்பு. இஸ்லாமிய புத்தாண்டாக இருந்தாலும் சரி, முதல் நாள் சரியா இருந்தா கடைசி வரையும் சரியா இருக்குங்கிற கருத்து இஸ்லாமிய ஏற்புடைய கருத்து அல்ல. ஒருவேளை அப்படி வைத்துக் கொள்வோம், முதல் நாள் நல்லா இருந்தா வருஷம் பூரா நல்லா இருக்கும்னா முதல் நாள் பூரா நாடு பூரா குடிச்சிட்டு ஆடினா அந்த வருஷம் விளக்குமா? முதல் நாள் பூரா விபச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டால் அந்த வருஷம் விளங்குமா? முதல் நாள் முழுக்க இரவு 12 மணிக்கு தெருவிட போக முடியவில்லை என்கிற அளவுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதென்றால் அந்த வருஷம் விளங்குமா? முதல் நாளை போலத்தான் எல்லா நாட்களும் என்கிற இந்த கான்செப்டின் படி வைத்து பார்த்தாலும் கூட இந்த அர்த்தமற்ற கொண்டாட்டங்கள் எந்த வகையில சேரும்? நாம் யோசிக்க வேண்டும். இஸ்லாமினுடைய அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத பண்டிகைகளில் இது போன்ற ரணகலங்களுக்கெல்லாம் வேலை இல்லை. இது போன்ற அர்த்தமற்ற பண்டிகைகளுக்கும் கோஷங்களுக்கும் வேலை இல்லை. சரி, அப்படியாவது ஏதாவது புத்தாண்டு என்ற பெயரில் இன்னமாவது செய்கிறார்களான்னு யோசிச்சா, இஸ்லாமிய பண்டிகைகள் இருக்கு இல்லையா, அதிகாலை தொழ வேண்டும், தூய்மையாக குளிக்க வேண்டும், நல்ல ஆடை உடுத்த வேண்டும், ஏழைகளுக்கு தர வேண்டும், அவர்கள் வயிறு நிரம்ப வேண்டும், அதற்கு பிறகு பெருநாள் தொழ வேண்டும், சகோதரர்களை முசாஃபகா செய்ய வேண்டும், கட்டி தழுவ வேண்டும், உறவினர்களை சந்திக்க வேண்டும். அழகாக மனித குண நலன்களின் அணிவகுப்புகளை கொண்டிருக்கிற நம்முடைய பெருநாட்களை பார்த்துவிட்டு மறுபக்கம் கொஞ்சம் திரும்பி இவர்கள் ஏதாவது புத்தாண்டு என்ற பெயரால் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால், காலையில எந்திரிச்ச உடனே போடுற டிவி, அதுல சாயந்தரம் வரை நிகழ்ச்சி ஓடும். நாட்டிலே ஆக பெரிய அந்தஸ்துல இருக்கிற சினிமா நடிகர் நடிகைகள் அவங்க எப்படி மேல வந்தாங்கன்னு பேட்டி கொடுப்பாங்க. நாட்டுக்கு ரொம்ப தேவையான செய்தி. பொறுப்பிற்கு வந்தவர்ல ஆக ஒரு படத்திலேயோ அல்லது சினிமா துறையிலேயோ கரை கண்டுவிட்ட 4 படங்களில் நடித்து புகழ் வாங்கிவிட்டவர்கள் பேட்டி கொடுப்பார்கள், எப்படி இந்த துறையில முன்னேறினார்கள். அதை உட்கார்ந்து 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 விளக்கெண்ணை விட்டு கண்ணிலே சாயந்தரம் வரை பார்த்து விட்டு அதற்கு பிறகு ஏதாவது சினிமாவுக்கு போய்விட்டு அதற்கு பிறகு பீச்சுக்கு போய்விட்டு இரவு 12 மணிக்கு பட்டாசோடு காத்திருந்து கூடவே அரசு மதுக்கடைகளில் போய் நன்றாக ஊற்றிவிட்டு பார்களில் டான்ஸ் ஆடிவிட்டு நள்ளிரவு வரை அந்த புத்தாண்டை வரவேற்கிறார்கள். இப்படி பிறக்கிற புத்தாண்டு வருஷம் முழுவதும் நாசமா போக என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? முழுக்க முழுக்க அர்த்தமற்ற ஆட்டங்கள் தானே. இது எந்த அடிப்படையிலாவது மனித அறிவிற்கோ மனித பண்பாடுகளின் மீது கட்டி எழுப்பப்பட்டதாகவோ இருக்கிறதா? இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பண்டிகைகளை தவிர உலகத்தில் நீங்கள் எங்கு தேடி பார்த்தாலும் அழகான பண்பாடுகளை சுமந்த பண்டிகைகள் என்று நீங்கள் எதையும் சொல்ல முடியாது, எதையும் சொல்ல முடியாது. அவ்வளவு அழகிய மார்க்கத்தை கையில வைத்துக் கொண்டு போவர் வருவோரை எல்லாம் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிக் கொண்டு சுற்றுகிறோம் என்றால் சார்ந்திருக்கிற இஸ்லாமிற்கும் கொண்டிருக்கிற ஈமானுக்கும் என்ன அர்த்தம்? நாம் என்ன பிறரால் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய அளவுக்கு, பிறர் நம்மை உள்ளத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு பலவீனமானவர்களா? அப்படி என்றால் அந்த ஈமான் எவ்வளவு புதுப்பிக்கப்பட வேண்டும்? முழுக்க முழுக்க மதுவும் விபச்சாரமும், மதுவும் மாதுவும், அதற்கு பிறகு ஆட்டங்களும் கொண்டாட்டங்களும். அந்த இரவினுடைய புரோகிராம் லிஸ்ட்ல மிக முக்கியமாக இந்த 2 இருக்கும், மதுவும் மாதுவும். சில நாட்களுக்கு முன்னாலேயே பெரிய பெரிய ஹோட்டல்கள் ரிசோர்ட்டுகள் எல்லாம் தொடங்கிவிடும். எங்களுடைய ஹோட்டலில் இந்த நடிகை ஆடுகிறார் என்று விளம்பரங்கள், டிக்கெட் கிடைக்காத அளவுக்கு முன்பதிவுகள். என்ன ஒரு அர்த்தமற்ற கொண்டாட்டம் இது!
விபச்சாரத்திலேயும் மது குடிப்பதிலேயும் தொடங்கும் ஒரு வருஷத்தை குறித்து யோசிக்க வேண்டாமா? கடந்த வாரம் கற்பழிப்பை ஒட்டி விபச்சாரத்தின் நிறைய செய்திகள் இந்த ஜும்மா மேடையில் பேசப்பட்டது. அதே போலத்தான் மது புத்தாண்டு கொண்டாட்டத்தன்று ஜனவரி 1 மாத்திரம், அந்த முந்தைய மாலை மாத்திரம் மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்டேட்டை நடத்தக்கூடிய அளவுக்குள்ள மிகப்பெரிய வருவாய் டாஸ்மாக் மூலம் பெறுவதாக அரசு செய்திகள் கூறுகிறது. மிகப்பெரிய அளவில் விற்பனை. தண்ணி அடிக்காதவன் எல்லாம் அன்றைக்கு தண்ணி அடிக்கிறான். இது எந்த வகையான புத்தாண்டு? எந்த அடிப்படையில் இதை வரவேற்கிறார்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லுகிறார், யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிர். அல்லாஹ் இந்த மார்க்கம் நல்லவைகளை மாத்திரம் ஹலாலாக்கும், மானக்கேடான அத்தனையும் ஹராமாக்கும். மானக்கேடான ஹராமுகளின் பட்டியலில் என்னென்ன உள்ளதோ அது எல்லாம் ஜனவரி 1 அணிவகுத்து நிற்கிறது. ஒரு சின்ன நன்மை இருந்தால் கூட அல்லாஹ் அதை விடமாட்டான், ஆகுமாக்குவதற்கு வழி கண்டிருக்கிறான். லேசாக தீமை இருந்தால் கூட அல்லாஹ் விடமாட்டான், அதை ஹராம் என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்தை அதிலிருந்து காப்பாற்றுவான். முதலில் மது குடிக்கிறீர்களே என்று வருத்தமான பாணியில் பேசி, பின்னர் தொழுகை நேரங்களில் குடிக்க வேண்டாம் என்று சொல்லி படிப்படியாக குறைத்து கடைசியாக அது ஹராம் என்று பல படிக்கட்டுகளை தாண்டி மதுவை அறிவித்த மார்க்கம் இஸ்லாம். ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இன்றைக்கு பள்ளிக்கூட மாணவர்களிலிருந்து தொடங்கி பெரியவர்கள் வரை தண்ணி அடித்து விட்டு ஒரு வருஷத்தை வரவேற்பது என்பது எந்த வகையான அறிவுடைமை? யோசிக்க வேண்டும். படிப்படியாக தடுத்தது இஸ்லாம். தொழுகை நேரங்களில் குடிக்க வேண்டாம். ஆரம்பத்தில் உத்தரவு வந்தவுடன் லேசாக நினைத்தார்கள் பல பேர். பரவாயில்ல, மற்ற நேரத்தில் குடிச்சுக்கலாம், தொழுகைங்கிறது ஒரு 5 நேரம் தொழுகைன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நேரத்துக்கு 10 நிமிஷம் போட்டா 5 நேரமும் 50 நிமிஷம் தானே. இல்லை, அதான் கூடவே சொன்னான், தொழுகை நேரத்தில் குடிக்க வேண்டாம், நீங்கள் பேசுவது உங்களுக்கு விளங்குகிறவரை தொழுகைக்கு வர வேண்டாம். தண்ணி அடித்தவன் உணர்வான் அல்லவா, விளங்குகிறவரை தொழுகைக்கு வர வேண்டாம். பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது, ஒரு லொஹருக்கு பின்னாலே ஒருவன் குடிக்க முடியாது, காரணம் அசருக்குள் தெரியாது. ஒரு 4 மணிக்கு அசருக்கு குடித்தால் மக்ரிபுக்கு தெரியாது, மக்ரிபில குடித்தால் இஷாவுக்கு தெரியாது. குடிக்கிற நேரம் என்றால் அப்ப இரவு மாத்திரம் தான். இரவு மாத்திரம் இஷாவிற்கு பிறகு குடித்து பஜ்ருக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். பஜ்ருக்கு பிறகு உழைப்பிற்கு செல்லுகிற நேரம், வேலைக்கு போக வேண்டும், தண்ணி அடித்து விட்டு போக முடியாது. அப்போ 24 மணி நேரமும் குடித்த மக்களுக்கு ஒரு 5 மணி நேரமாக சுருக்கி கொண்டு வந்து நிறுத்தி அடுத்த படிக்கட்டுகள் படிப்படியாக கொண்டு வந்து மது எவ்வளவு உக்கிரமாக ஹராமாக்கப்பட்டது, முஸ்லிம்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு தூரம் விலகி நிற்கிறார்கள் என்று பாருங்கள். கடைசி உத்தரவு வரும் காட்சியை கொஞ்சம் யோசியுங்கள். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பையன் அப்போது அவர்கள். நான் அபூ தல்ஹா அவர்களின் வீட்டில் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தல்ஹா வீட்டில் ஆளுக்கு ஒரு மதுக்குவளையை வைத்துக் கொண்டு ஒரு பெரும் கூட்டம் உட்கார்ந்திருந்தது. அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் நான் அப்போது குவளையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்காக ஊத்திட்டு இருந்தேன். எல்லாம் குவளையை காட்டுவாங்க, நான் தான் மது ஊத்திக்கிட்டே வருவேன். இது அனுமதிக்கப்பட்ட நேரம். அவங்க குடிச்சிட்டு இருக்கிறப்பவே ஒரு ஆள் வந்தார். ஜில்து மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ ஹர்ரமல் ஹம்ர. நான் அருநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து வருகின்றேன். ஹம்ர் மதுவை ஹராம் என்று அல்லாஹ் அறிவித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதுதான் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்று சொல்லி 2 வசனத்தை ஓதுகிறார். இன்னமல் ஹம்ரு வல் மைஸ்ரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, மதுவும் சூதாட்டமும் நட்டி வைத்து வணங்கப்படுகின்ற விக்கிரகங்களும் தெய்வங்களும் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், இவைகள் நஜீசுகள், இது ஷைத்தானுடைய செயல்கள். ஃபஜ்தனிபு, இதை நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிஅ பைனக்கும் அல் அதாவத வல் பக்தா, இந்த மதுவின் மூலம் ஷைத்தான் உங்களுக்கு இடையிலே கோபத்தையும் விரோதத்தையும் தூண்டுவதற்குத்தான் நாடுகிறான் என்று சொல்லி ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களா என்று கேட்கிறான் அல்லாஹ். அதோடு அந்த வசனம் முடிகிறது. அவர் ஓதிட்டார் அந்த 2 வசனத்தை. இந்த கடைசி வார்த்தை ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் தவிர்த்து கொள்வீர்களா என்று கேட்டது தாமதம். அத்தனை பேரும் குவளையை அடுத்து குடிக்காமல் சொன்னார்கள், இன்தஹைனா யா ரப்பி இன்தஹைனா, இறைவா விலகிவிட்டோம் விலகிவிட்டோம். தூக்கி கீழே போட்டார்கள்.
ஊத்தி கொடுத்து கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய குவளை கீழே விழுகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் ரஅய்து ஃபீ யதில் பஅதி மா ரஃபஉ இலா அஃவாஹிஹிம், கையில இருந்து வாய்க்கு கொண்டு போய் கொண்டிருந்த பலரின் குவளையை பார்த்தேன், அப்படி அது கீழே விழுந்தது. கடைசி சொட்டு தானே குடிச்சுக்கிட்டு அதோட முடிச்சுக்கலாம் என்று யோசித்தார்களா? இல்லை. சரி, வந்த ஆள்கிட்ட வாப்பா பகலந்தும் முன்தகுன்னா தவிர்த்து கொள்வீர்களா அப்படின்னு தானே அல்லாஹ் கேட்கிறான். நிரந்தர ஹராமுன்னு எல்லாம் சொன்ன மாதிரி தெரியல. ஒரு சமயம் மக்ரூஹாக இருக்குமோ, ஒரு சமயம் சின்ன தப்பாக இருக்குமோ, ஒரு சமயம் ஏதாவது இடைக்கால தடையா இருக்குமோ, இதுக்கு முன்னாடி தொழுகைன்னு வந்த மாதிரி வேற ஏதாவது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பானோ. கேட்பதற்கு 1000 கேள்வி உண்டு. நாம் கேட்டிருப்போம் இது போன்ற சந்தர்ப்பங்களில். எதுவும் கேட்கவில்லை. கீழே போட்ட குவளைகள், அதற்கு பிறகு எடுத்து மது வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய அந்த அண்டாவை எடுத்து கவிழ்த்து விட்டு மண்ணை போட்டு அந்த நாற்றத்தை மறைப்பதற்கு கீழே மூடினார்கள். அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிந்தனையை பாருங்கள். சற்று நேரத்திற்கு முன்னால் உயர்ந்த வெள்ளி குவளைகளில் வாய்க்கு கொண்டு போய் கொண்டிருந்த மதுவுக்கு ஏற்பட்ட கதி, அது அல்லாஹ் ஹராம் என்றவுடன் காலுக்கு கீழே மிதிக்கப்படுகிறது. காலுக்கு கீழே மிதிக்கப்படுகிறது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மது இருந்த இடம் எங்கே? கீழே மிதித்து விட்டார்கள். மிதித்து விட்டு அனசுடைய அம்மா அங்க இருந்தாங்க. உம்மு சுலைம் அந்த அம்மாவுக்கு பேரு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அந்த குடிச்சவங்க எல்லாம் சொன்னாங்க, ஏதாவது அத்தர் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. உம்மு சுலைம் உள்ளே போய் அத்தர் குப்பி கொண்டு வந்து கொடுக்கிறார். அத்தர் குப்பியை வாங்கியவர்கள் அத்தனை பேரும் அத்தர் தடவினார்கள். ஏன்னா தண்ணி அடிச்சிருக்கிற வாசம். இப்ப போறது ரசூல்ட்ட இந்த இறங்கிய வசனம் சம்பந்தமாக விளக்கம் கேட்க போகிறார்கள். ஹராம் என்று சொல்லிவிட்டால் அந்த வாடையோடு ரசூலிடத்தில் போகக்கூடாது. அதனால அத்தரை நிறைய பூசி இருக்கிற குடித்த மதுவினுடைய வாடை வராமல் இருப்பதற்கு எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு போய் வருகிறோம் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயிடத்தில் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இந்த 2 ஆயத்தையும் சொல்லி மதுவின் தீமைகளை விளக்கி கொண்டிருந்தார்கள். இந்த 2 ஆயத்தில் அல்லாஹ் மதுவை, மது கூட எதை பேசுகிறான் தெரியுமா? மது கூட, மதுவும் சூதாட்டமும் நட்டி வைத்து வணங்கப்படுகின்ற விக்கிரக வழிபாடுகளும் சாமியின் சிலைகளுக்கு ஏற்ப கொண்டு வந்து அந்த இடத்தில் மது வைக்கப்பட்டிருக்கிறது. மது அதுக்கெல்லாம் இறங்கின குற்றம் அல்ல என்று காட்டுவதற்காக விக்கிரக வழிபாடு கூடாது என்று பேச வருகிற போது விக்கிரக வழிபாட்டினுடைய சமவரிசையில் கொண்டு வந்து மது நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் ஒரு பெரிய குற்றமாக இந்த மார்க்கம் பார்க்க வேண்டும். ஒரு குவளை, வாழ்க்கை முழுக்க ஒரே ஒரு குவளை மது குடித்தவன் சொர்க்கத்தினுடைய வாடையை அனுபவிக்க முடியாது. பல்லாண்டு காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார், ஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாடை அவனுக்கு ஹராம். அதிகமாக இல்லை, ஒரு குவளை. இப்போது வந்தவர்கள் கேட்டார்கள், மது தடை செய்யப்பட்டதாக உங்களிடமிருந்து வந்த மனிதர் சொன்னார், நாங்கள் அனைத்தையும் கீழே கவிழ்த்து விட்டோம், சொல்லுங்கள் அதில் ஏதாவது அளவுகள் இருக்கிறதா? ரொம்ப ஒரு ஃபுல்லு ஆஃப்னு அவ்வளவெல்லாம் குடிக்காம சும்மா ஏதாவது ஒரு மினி டம்ளர்ல கிளாஸ்ல அப்பப்போ கிக்கி ஏத்திக்கிற மாதிரி கொஞ்சம் குடிச்சுக்கலாமா என்ற அர்த்தத்தில் அந்த கேள்வி அமைகிறது. சொன்னாங்க, மா அஸ்கர கலீலுஹு வ கதீருஹு ஹராம், போதை என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் கொஞ்சமா இருந்தாலும் ஹராம், கூடுதலாக இருந்தாலும் ஹராம். சில பேர் மௌனமாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்லுவதில் எப்போதும் திருப்திப்படுகிறவரை விட மாட்டார்கள். அதனால் திரும்ப சொன்னார்கள், மா அஸ்கர அல் ஃபரகு ஃபீஹி வ மில்உல் கஃபி ஹராம். பல லிட்டர்கள் கொண்ட ஒரு பெரிய கேன், அல் ஃபரக் என்பது இன்றைக்கும் அரபிலே 10 லிட்டர் கேனுக்கு சொல்லப்படும். ஒரு பெரிய கேன் அளவு இருந்தாலும் வ மில்உல் கஃபி, ஒரு கைப்பிடி அளவு இருந்தாலும் போதை தரக்கூடிய பொருட்களில் இந்த கொஞ்சம் கூட ஹராம். தேடி வந்த கேள்விக்கு விளக்கம் தெளிவாக சஹாபாக்களுக்கு கிடைத்து விட்டது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடியில் மாத்திரம் 10 பேரை அல்லாஹ்வின் சாபத்திற்கு ஆளானவர்கள் என்று அறிவித்தார்கள் அல்லவா?
குடிப்பவன், காய்ச்சுபவன், கடை வைப்பவன், தயாரிப்பவன், தயாரித்து கொடுக்க மூலாதாரணமாக இருந்தவன், அதற்கு இடம் கொடுத்தவன், யாருக்கு செய்யப்படுகிறதோ அந்த செய்யப்படுகிற நபர், சுமந்து செல்பவன், சுமந்து கொண்டு போய் யாரிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறதோ அவன், அத்தனை பேரும் 10 பேர் ஹராமுடைய பட்டியலில். சவுதி உலமாக்களிடத்தில் பத்துவா கேட்டு இத்தாலியில் இருக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் பத்துவா கேட்டிருக்காரு. நான் ஒரு டாக்ஸி டிரைவர், சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய தம்பதிகளை என் வண்டியில ஏத்திட்டு போறேன். அவங்க சூப்பர் மார்க்கெட்ல இருந்து லக்கேஜ் ஒரு பெரிய 2 மூட்டை அளவுக்கு ஏத்திட்டு என் டாக்ஸில ஏறுறாங்க. அந்த மூட்டையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாட்டில் மது. நான் இந்த மதுவை எடுத்து உள்ள இருக்கிறனால நான் கொண்டு போய் அவங்களை டிராப் பண்ணலாமல்ல, ஒன்றும் தப்பில்லை இல்லை, ஏன்னா என் பொழப்பு, நான் டிரைவர் என்று சொல்லி கேட்ட பத்வாவுக்கு சவுதியினுடைய பத்வா கொடுக்கக்கூடிய குழு தந்திருக்கிற பத்வா இந்த ஹதீஸை காட்டி, யாருக்கு சுமந்து செல்லப்படுகிறதோ சுமப்பவரும் சுமக்கப்பட்டவரும் 2 பேரும் அல்லாஹ்வின் பத்வாவிற்குரியவர்கள் என்பதால் நீ டாக்ஸில எடுத்துட்டு போகக்கூடாது, மற்ற சரக்குகளையும் சேர்த்து விட்டு போய் என்பது பத்துவா என்றால், மதுவில இருந்து வெகு தூரம் விலகி நிற்க சொல்லுகிற மார்க்கம். ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு நைட்டு பூரா தண்ணி அடிச்சுட்டு சுத்துறது என்று சொன்னால் இது எந்த வகையான புத்தாண்டு கொண்டாட்டம்? மதுவிற்கும் விபச்சாரத்திற்கும் அனுமதி தருவதுதான் ஒரு புத்தாண்டு தினம் என்றால் அந்த தினம் நாசமாகட்டும். எந்த அடிப்படையிலேயும் அது ஒரு புதிய புத்தாண்டுக்காக மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய நாளாக ஏற்க முடியாது. இந்த தேசத்தின் கொடுமை, 1 கோடி பேர் மதுவுக்கு அடிமைகள், 49 லட்சம் பேர், அதுல 25 வயசுக்கு கீழே இருக்கிறான். மது குடிப்பவர்களில் இந்தியாவின் முதன்மை மாநிலம் தமிழகம். சாலை விபத்துகளிலும் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் தமிழகம். சாலை விபத்துகளில் 90% மதுவுக்கு பின்னாலே ஏற்படுகிறது. 90%. 6690 கடைகள், டாஸ்மாக்குகள் அரசு சார்பில் ஏற்கப்பட்டு நடத்தப்படுகிறது குடிப்பதற்காக. குடித்து 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 குடிகார கணவன் செத்து போகிற போது செத்து போன பொண்டாட்டிக்கு, விதவைக்கு உதவித்தொகை வழங்குகிறது அரசாங்கம். இது எதுக்கு தெரியுமா? போன தடவை அவன் டாஸ்மாக்ல சாகருக்கு முன்னாடி கொடுத்த காசனுடைய கப்பம் இது. அதிலிருந்து ஒரு வரியை விதவைக்கு உதவித்தொகையாக வழங்குகிறார்கள். நாம் யோசிக்கிறோம், இந்த தேசம் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளை விடவும் மதுக்கடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் வாழுகிற போது வருங்கால சந்ததிகளை மதுவில இருந்து எப்படி காப்பாற்றுவது என்று தெரியவில்லை. குறிப்பாக இது போன்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களில் அத்தனையிலும் பார்த்தால் பின்னணியில் மதுதான் இருக்கிறது. எந்த புத்தாண்டு கொண்டாட்டமாகினும் அடுத்த மதத்தவர்களுடைய சாயலோ கலாச்சாரமோ பண்பாடோ பண்டிகையோ அங்கு இருக்குமானால் அதுல முஸ்லிமுக்கு வேலை இல்லை. ஒரு மனிதர் வந்தார், சொன்னார், யார சொல்லலாம், ஒரு ஒட்டகம் குர்பானி கொடுக்க வேண்டும், இங்கே இருந்து சற்று தொலைவில் புவானா என்று ஒரு இடம் இருக்கிறது, அந்த புவானாவில போய் நான் குர்பானி கொடுக்க நாடுகிறேன் அப்படின்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அங்க போய் ஒட்டகத்தை அறுத்து கொடுக்கிறது ஒன்றும் தப்பில்லை. கேட்டார்கள், ஹல் கான ஃபீஹா ஈதும் மின் அயாதிஹிம், நீ போய் குர்பானி கொடுக்க போறேங்கறியே, அங்க ஏதாவது மாற்று சமயத்தவர்களுடைய பண்டிகை அந்த நாள்ல நடக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்னு. அடுத்த கேள்வி, ஹல் கான ஃபீஹா ஸனமும் மின் அஸ்னாமிஹிம், அங்க ஏதாவது அவங்க வழிபடக்கூடிய விக்கிரகம், சிலைகள் ஏதாவது நீ அறுக்கிற இடத்துல இருக்குதா என்று கேட்டார்கள். இல்லைன்னு பதில் சொன்னார். கால ஊஃபி பினத்ரிக், அப்படின்னா நீ உன்னுடைய நேர்ச்சையை அங்கே போய் நிறைவேற்றிக் கொள்ளலாம், உன்னுடைய குர்பானி அங்கே கொடுத்துக் கொள்ளலாம். பிற மதத்தவர்களின் பண்டிகைகள் இருக்கிற இடத்தில் அல்லாஹ்வுக்காக கூட அந்த நாளில் குர்பானி கொடுக்காதே என்று பேசப்படுகிறது என்று சொன்னால், பிற மதத்தினுடைய சமயங்களினுடைய அதுவும் சீரழிந்து போன நல்ல பண்டிகை கூட அல்ல, அர்த்தமுள்ள பண்டிகைகளாக இருந்தால் கூட ஏதாவது யோசிக்கலாம். 4 பேருக்கு சோறு கொடுப்பதில் என்ன தவறு என்றெல்லாம் கூட யோசிக்கலாம். இங்கே அதுவெல்லாம் இல்லை. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், மது, மாது, முழுக்க முழுக்க டிவியில சீரழிந்தவர்களுடைய பேட்டிகள் அத்தனையும் சேர்ந்து ஒரு புது நாளை கட்டமைக்கிறது என்று சொன்னார். வெகு தூரம் முஸ்லிம்கள் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தினுடைய பெருமையை உணர்பவர்களாகவும், அதே சமயத்தில் எந்த ஒரு காலத்திலேயும் வளர்ந்து வரக்கூடிய காலங்களில் கலாச்சார மாறுபாடுகளுக்கு ஆளாகாத இஸ்லாமிய நாகரிகத்தையும் கோலத்தையும் மாத்திரமே பெரிதாக கொண்டிருக்கிற நல்ல ஈமான் கொண்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.